யாத்திராகமம் புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ள 10 வாதைகளை பற்றி நாம் வாசித்திருக்கிறோம், அறிந்தும் இருக்கிறோம். ஆனால் அவைகளின் பின்னணியும் நோக்கமும் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்திருப்போமா? தேவன் 10 வாதைகளையும் எகிப்தியருக்கு எதிராக செய்தார் என்று கூறி முடித்து விடுகின்றோம். ஆனால் இப்படி மேலோட்டமாக பார்க்காமல் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் தேவனின் மகத்துவங்களை இன்னும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 10 வாதைகள் எகிப்தியருக்கு வெறும் தண்டனை மாத்திரமல்ல, எகிப்திய கடவுள்களுக்கும் யெகோவா தேவனுக்கும் நடந்த ஒரு யுத்தம். யாத்திராகமம் 12:12 படி, எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறியும்படி தேவன் இவற்றை செய்தார் என்று பார்க்கிறோம். எகிப்தியரின் தெய்வங்களே பாதிக்கப்பட்ட போது எகிப்தியர் மட்டும் எப்படி தப்புவார்கள்? தங்களது தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல, இஸ்ரவேலரின் தேவனே தேவன் என்பதை எகிப்தியர் புரிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த 10 வாதைகளை அனுமதித்தார். இந்த 10 வாதைகளுக்கு பின்னால் இருக்கிற சரித்திர பின்னணியையும், அந்த காலத்தில் இருந்த எகிப்தியரின் தெய்வங்கள், அவைகளை வணங்கிய முறைகள், அந்த தெய்வங்களின் பெயரும் அவைகள் தேவனுடைய வல்லமையினால் பாதிக்கப்பட்டு வெட்கமடைந்த விதங்கள் போன்றவற்றை சரித்திர ஆதாரங்களுடன் இந்த பதிவில் பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். முதல் வாதை தண்ணீர் ரத்தமாக மாறியது. தேவன் நைல் நதியை எதற்காக அடித்தார் என்று பார்க்கலாம். இந்த முதல் வாதையானது தொடர்ந்து வரவிருக்கும் 9 வாதைகளுக்கு மாதிரியாகவும் தேவனுடைய வல்லமையான செயலை விவரிப்பதாகவும் காணப்படுகின்றது. கோலினால் நைல் நதியை அடித்ததென்பது ஆளுகையை காட்டுகின்றது. கோலானது வேதத்தில் தேவனுடைய ஆளுகையை காண்பிக்கின்றது என்று பார்க்கிறோம். நைல் நதியில் மேல் அடித்த அடியானது எகிப்தின் தெய்வங்கள் மீது அடித்த அடியாகும். இந்த எகிப்தியர்கள் நைல் நதியை அநேக தெய்வங்களுடன் ஒப்பிட்டு வணங்கி வந்தார்கள். இந்தியாவில் உள்ள கங்கை நதியை போல எகிப்தில் இந்த நைல் நதி ஒரு புனித நதியாக அந்நாட்களில் எகிப்தில் கருதப்பட்டது. இந்த நைல் நதி அடிக்கப்பட்டதும் அந்த தண்ணீர் இரத்தமாக மாறியது. அது மட்டுமல்ல, அதிலிருந்து பிரிந்து சென்ற தண்ணீர்கள் அனைத்தும் நதிகள், குளங்கள், தண்ணீர் நிற்கின்ற எல்லா இடங்களிலும் இரத்தமாக மாறியது. குனும் என்கிற பெரிய கடவுள் நைல் நதியின் காவலாளியாக வணங்கப்பட்டு வந்தது. ஓசிரிஸ் எனும் கடவுளானது எகிப்தின் மிக பெரிய கடவுளாகவும் பாதாள கடவுளாகவும் வணங்கப்பட்டும் வந்தது. இந்த நைல் நதியை கடவுளின் ஊற்று என்று எகிப்தியர்கள் நம்பி வந்தனர். தேவன் இந்த நைல் நதியை அடித்த போது அதில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்து நாற்றம் எடுத்தன. இந்த நதியின் தண்ணீரை எகிப்தியர்களால் பயன்படுத்த முடியவில்லை. ஆகாரத்தை கொண்டு வருபவை, கொடுப்பதில் ஐஸ்வர்யவான், சகல கடவுள்களுக்கும் கடவுள், மகத்துவமான தெய்வம், இனிமையான நறுமணம், இப்பேற்பட்ட அழகான கவிதைகள் நைல் நதியை குறித்து எகிப்தியர்களால் பாடப்பட்டு வந்தன. முதல் அடியே இந்த நைல் நதிக்கு தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்ட நைல் நதி இப்பொழுது நாற்றம் வீசுகின்றது. இந்த நதியின் கடவுள்கள் எங்கு போனது? அவைகளால் எகிப்தின் நதியை கூட காப்பாற்ற முடியவில்லையா என்று மக்கள் கேட்க ஆரம்பித்தனர். எகிப்தில் காணப்பட்ட ஹப்பி என்கிற கடவுளானது முதலை வடிவில் இந்த நைல் நதியில் காட்சி தருவதாக எகிப்தியர்கள் நம்பினார்கள். இப்பொழுது இந்த முதலைகள் நதியை விட்டு துரத்தப்படுகின்றன. இந்த ஹப்பி கடவுளை குறித்து எகிப்தியர்கள் என்ன நினைத்திருந்திருப்பார்கள்? நம் தேவன் ஆளுகை செய்யும் இடத்தில் வேறு எவரும் ஆளுகை செய்ய இயலாது. எகிப்தில் காணப்பட்ட தற்போது ரிசிகாட் எனும் ஊரானது ஃபாயும் மாநிலத்தின் மத்திய மாவட்டமாக காணப்பட்டது. இங்கு வணங்கப்பட்டு வந்த செப்பேக் எனும் கடவுள் முதலையின் ரூபமுடையதாக காணப்பட்டது. இந்த கடவுளின் முதலை சிலையானது குளத்தின் தண்ணீரை வாரி இறைப்பது போன்ற தோற்றம் உடையதான சிலையாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு புனித கடவுளாகவும் வணங்கப்பட்டு வந்தது. எகிப்தில் முதலைகள் அந்நாட்களில் மரிக்கும் போது அவைகளின் மரித்த உடல்களை மண்ணிற்கடியில் எகிப்தியர்கள் பாதுகாத்து வந்தனர். இந்த பழக்கமானது எகிப்தின் மத்திய பகுதியில் காணப்பட்டும் வந்தது. இந்த நைல் நதியின் மீது விழுந்த அடியானது அந்த தெய்வங்களின் மீது விழுந்த அடிக்கு சமம். எகிப்தியர்கள் வணங்கி வந்த முக்கியமான கடவுள்களை தவிடுபடியாக்கி நைல் நதியை அடித்து தான் மட்டுமே உண்மையான தேவனும் சிருஷ்டிகள் அனைத்தின் மேலும் அதிகாரம் உடையவர் என்பதையும் தேவன் விளங்க செய்தார். நைல் நதியில் காணப்பட்ட மிக பெரிய மீனாகிய லேட்ஸ் எனப்படும் மீனும் ஒரு தெய்வமாக வணங்கப்பட்டு வந்தது. ஹத்தோர் என்கிற தேவதையும் இந்த நதியில் இருந்த சிறு மீன்களை காத்து வந்ததாகவும் எகிப்தியர்கள் நம்பி வந்தனர். இந்த நதியையும் அதில் உள்ள முதலைகள் மற்றும் மீன்களை வழிபட்டு வந்த எகிப்தியர்கள் நதி இரத்தமாக மாறினதையும் முதலைகள் மற்றும் மீன்கள் செத்து நாற்றம் எடுத்ததையும் பார்த்து மிகவும் சோர்ந்து போயிருந்திருப்பார்கள். தங்கள் தெய்வங்கள் மரித்து போன துக்கம் அவர்களை அதிகமாக பாதித்திருந்திருக்க வேண்டும். புனிதமிக்க நைல் நதியை எகிப்திய தெய்வங்கள் ஆண்டு வந்ததாகவும் பாதுகாத்து வருவதாகவும் பார்வோனும் எகிப்தியரும் நம்பி வந்தார்கள். ஆனால் அந்த நதியின் மேல் யெகோவா தேவன் ஒருவருக்கே சகல அதிகாரம் உண்டு என்பதை தேவன் அந்த மக்களுக்கு அறிய செய்தார். மோசையின் கரத்தில் இருந்த கோலானது தேவனுடைய அதிகாரத்தை காட்டுகின்றது. தேவனுடைய அதிகார கோலுக்கு முன்பாக எந்த தெய்வங்களும் நிற்க முடியாது.
நைல் நதி ஜீவனற்ற நதி என்பதையும் இஸ்ரேலின் தேவன் ஒருவரே ஜீவ தண்ணீர் உள்ள மெய்யான நதி என்பதையும் எகிப்தியரும் இஸ்ரேலரும் இந்த பூமியின் ஜனங்கள் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது நிகழ்த்தப்பட்டது. இந்த முதல் அடியிலேயே எகிப்தியர்கள் விசேஷமாக வணங்கிய தெய்வங்கள் அனைத்திற்கும் அடி உண்டானது. தெய்வங்களை அடித்தால்தான் அதன் மக்கள் கலங்குவார்கள் என்று வேதாகமத்தில் மற்றொரு இடத்திலும் பார்க்கிறோம் அல்லவா? இரண்டாம் வாதை தவளைகள். தேவன் எதற்காக தவளைகளை வரவழைத்து அவைகளை கொன்றார் என்று பார்க்கலாம். இரண்டாவது வாதைக்கு முன் பார்வோனை மோசே எச்சரித்தான். முதல் முறையாக பார்வோனையும் அவனுடைய ஜனத்தையும் இந்த வாதையானது தொட்டது. நைல் நதியை ஹப்பி கடவுள் பாதுகாத்தது என்று நம்பியது போல எகிப்தியர்கள் தவளையையும் புனித கடவுளின் அவதாரமாக மாற்றி ஹெக்ட் எனும் தேவதையின் ரூபத்தை அதற்கு கொடுத்திருந்தார்கள். ஹெக்ட் எனும் தேவதையானது எகிப்தின் பெரிய கடவுள்களுள் ஒன்றான க்னும் என்கிற கடவுளின் மனைவியாகும். இந்த ஹெக்ட் தேவதையானது செழுமையின் சின்னமாக கருதப்பட்டதோடு பெண்களின் பிரசவ வேதனையில் அவர்களுக்கு உதவி செய்ததாகவும் எகிப்தியர்கள் நம்பினர். கொல்லப்படக்கூடாது என்று கருதப்பட்ட புனித மிருகங்களில் தவளையும் ஒன்றாக எகிப்தில் அக்காலத்தில் கருதப்பட்டது. தவளைகளை எதிர்பாராத விதமாகவும் அறியாமலும் கொல்லுகிறவர்களுக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டதாம். இந்த ஹெக்ட் தேவதையின் தோற்றமானது பெண்ணின் தோற்றமும் அதனுடைய தலையானது தவளையின் தலையை போலவும் இருந்தது. இந்த இரண்டாம் வாதையான தவளைகளை தேவன் அனுப்பியதும் தவளைகள் ஆறுகளில் இருந்து கூட்டம் கூட்டமாக ஏறி வந்து தேசத்தில் காணப்பட்ட வீடுகளிலும் கட்டில்களிலும் படுக்கை அறைகளிலும் மட்டுமல்லாமல் மனிதர்கள் மேலும் ஏறியது. நினைத்து பாருங்கள், உங்களை சுற்றிலும் உங்கள் மீது தவளைகள் துள்ளி குதித்து ஏறினால் எப்படி இருக்கும்? எகிப்தியர்களுக்கு அந்த அளவிற்கு பாதிப்பும் மனசோர்வும் ஏற்பட்டிருந்திருக்கும் அல்லவா? இந்த தவளைகள் அதிகமாக வந்ததால் வீட்டில் இருந்த பெண்கள் தங்களது சமையல் வேலைகளை செய்ய எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்திருப்பார்கள். கால்களுக்கு அடியில் தவளைகள் காணப்பட்டு நடக்க முடியாதபடி இடையூறு ஏற்படுத்தியிருந்திருக்கும். வணங்கப்பட்ட தவளை இப்பொழுது மனித சுதந்திரத்தை பறித்து விட்டது. தவளைகளை வெறுக்க ஆரம்பித்து விட்டனர். தங்களின் கடவுளின் தலையாக சித்தரிக்கப்பட்டிருந்த தவளையை அவர்களின் பாதங்களுக்கு அடியில் தேவன் கொண்டு வந்து விட்டார். பார்த்தீர்களா? இந்த ஹெக்ட் கடவுளின் மேல் எகிப்தியருக்கு நிச்சயம் வெறுப்பும் ஆத்திரமும் வந்திருக்கும். ஆசீர்வதிக்கிற கடவுளாகிய நீ இப்படி துன்பத்தை கொடுக்கிறியப்பா, நீ தெய்வமே இல்ல என்று கூறியிருந்திருப்பார்கள். தேவ மனிதனாகிய மோசையின் ஜபத்தினால் மட்டுமே எகிப்தியர்கள் தவளையின் பிடியிலிருந்து தப்பிக்க முடிந்தது. இஸ்ரேலின் தேவனே தேவன் என்பதையும் பார்வோனின் அதிகாரத்தையும் அகில உலகத்தையும் அரசாளக்கூடிய தேவன் யெகோவாதான் என்பதையும் பார்வோனும் அந்த மக்களும் அறிந்திருக்க வேண்டும். ஹெக்ட் தேவதையும் தவளை தெய்வங்களும் செத்து நாறின. கடவுளாகிய தவளை இப்பொழுது அருவருப்பாக மாறியது. இந்த இரண்டாம் வாதை ஹெக்ட் எனும் தவளை கடவுளுக்கு கிடைத்த அடி. மூன்றாம் வாதை பேன்கள். பேன்கள் என தமிழில் கூறப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் நாட்ஸ் என்று கூறப்பட்டுள்ளது. கின்னிம் எனும் எபிரேய வார்த்தையிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டதுதான் இந்த நாட்ஸ் என்பதாகும். இங்கு கூறப்பட்டுள்ள பேன்கள் என்பது மனிதர்களின் தலையில் காணப்படும் பேன்கள் அல்ல. நாட்ஸ் என்பது a small blood sucking fly, அதாவது இரத்தத்தை உறிஞ்சும் ஒரு வகையான பறக்கும் பூச்சி. இரண்டாம் வாதையான தவளையானது எகிப்தின் வீடுகளை நிரப்பியது. ஆனால் இந்த மூன்றாவது வாதையானது மனிதர்களின் சரீரங்களில் குடிக்கொண்டது. இது கண்களுக்கு மிகவும் அரிதாக தென்படக்கூடியதாகவும் கொடுக்கு உள்ளதாகவும் இரத்தத்தை உறிஞ்சுவதாகவும் இருந்தது. இவைகள் மனிதனின் மூக்கு, கண்கள் மற்றும் காதுகளுக்குள்ளாகவும் ஊர்ந்து சென்று வேதனையை கொடுத்தன. மோசே செய்தது போல இதை எகிப்திய மந்திரவாதிகளால் இந்த அற்புதத்தை செய்ய முடியவில்லை. ஆனால் தேவனுடைய விரல் தான் இதை செய்துள்ளது என்பதை அறிந்து ஒத்துக்கொண்டு பார்வோனுக்கு அந்த மந்திரவாதிகள் அறிவித்தார்கள். தேவனுடைய விரல் என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை குறிப்பதாகும். எகிப்தில் நடப்பவைகளின் மேல் தேவனுடைய கரம் இருப்பதை மந்திரவாதிகள் அறிந்து கொண்டனர். இந்த வாதையானது எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுள்களுக்கும் எதிராக செய்யப்படாமல் எகிப்தில் காணப்பட்ட மந்திரவாதிகளாகிய ஆசாரியர்களுக்கு எதிரானது. ஆசாரியனாகிய ஆரோன் இதை செய்தான் என்று பார்க்கிறோம். மனிதர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர். இந்த எகிப்திய மந்திரவாதிகள் மிகவும் சுத்தமானவர்கள். அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாகவும் இருந்தார்களாம். அத்துடன் தங்களது தலை மற்றும் உடல் முழுவதிலும் உள்ள மயிர்களை சவரம் பண்ணி இருப்பார்களாம். அடிக்கடி குளித்து அழகான சணல் நூல் வஸ்திரம் தரித்திருந்தனர். இந்த பேன்கள் போன்ற பூச்சிகளால் தங்களது பரிசுத்தம், சணல் நூல் வஸ்திரம் தரித்தல் போன்றவற்றை கடைபிடிக்க முடியவில்லை. இவர்களது ஆசாரியத்துவமும் மாசுபட்டது. சாதாரண மனிதர்களைப் போல ஆனார்கள். ஜனங்களிடம் இவர்களுக்கு இருந்த மதிப்பும் நம்பிக்கையும் மறைந்தது. நீ என்னையா மந்திரவாதி, நீ எங்களை விட பெரிய ஆள்லாம் கிடையாது, நீயும் எங்களை போல சாதாரண மனுஷன்தான் பார்த்துக்கோ என்று எகிப்தியர்கள் அவர்களை கேலி செய்திருந்திருப்பார்கள். மோசேயும் ஆரோனும் அவர்களின் தெய்வமுமே தற்போது எகிப்தியரின் கண்களுக்கு முன்பு பெரியவர்கள். இந்த மூன்றாம் வாதை எகிப்தின் மந்திரவாதிகளுக்கு விழுந்த அடி. நான்காம் வாதை வண்டுகள். முதல் வாதையை போலவே இந்த நான்காம் வாதையை குறித்தும் பார்வோனிடம் மோசே கூறினான். இந்த வண்டுகள் போன பெண்களை விட அதிகமான துன்பத்தையும் தொல்லையையும் கொடுக்கக்கூடியவைகள். இது மனித உடல்களில் ஒட்டிக்கொள்ளும். குறிப்பாக மனிதர்களின் கண்ணிமைகளின் நுனியில் ஒட்டி கொள்ளுமாம்.
இவைகள் வேதனைப்படுத்துபவைகள் மட்டுமல்ல, மனிதர்களை அழிக்கக்கூடியவைகளும் கூட. மனிதர்களை கடித்து அவர்களது சரீரங்களில் வீக்கத்தை உண்டு பண்ணி அவர்களின் தோற்றத்தையே மாற்றிவிடுமாம். அதுபோல தாவரங்கள் மேல் முட்டையிட்டு அந்த தாவரங்களை அழிக்கக்கூடியவைகளாகவும் இருந்தது. மனித இரத்தத்தையும் உறிஞ்சி எடுக்கும். இந்த வண்டுகள் நிமித்தம் எகிப்து தேசத்தில் அநேகர் குருடர்களாக ஆனார்கள். இந்த வண்டுகள் மனிதர்களின் கண்ணிமைகளில் ஒட்டி கொண்டு கடிப்பதால் மனிதர்களின் பார்வைகள் பறிபோனது. அவ்வளவு கொடூரத்தை எகிப்தியர்கள் அனுபவித்தார்கள். நாம் வேதத்தில் இதை வாசிக்கும் போது அப்படியே வேக வேகமாக படித்துவிட்டு சென்று விடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு வாதைக்கும் பின்னால் எகிப்து மக்கள் எவ்வளவு கஷ்டமும் வேதனையும் அடைந்து தவித்து மனவேதனை அடைந்திருப்பார்கள். எகிப்திய கடவுள்களே, எங்களை காப்பாத்துங்க என்று புலம்பி இருந்திருப்பார்கள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. அந்த தெய்வங்களால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இந்த வண்டுகள் எகிப்து தேசத்தில் மட்டுமே காணப்பட்டது. இஸ்ரேலர் வசித்த கோஷேன் நாட்டில் மட்டும் வரவில்லை. இதன் மூலம் இயற்கையின் மேலும் காலங்களின் மேலும் கூட தேவன் அதிகாரமுடையவராக அவைகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை நாம் அறியலாம். பார்வோனே கடைசியில் உங்க தெய்வத்திடம் எங்களுக்காக வேண்டுதல் செய்து இதை துரத்தி விடுங்கள் என்று கேட்கும் சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. பார்த்தீர்களா? 5ஆம் வாதை, கொள்ளை நோய். இந்த வாதையானது ஆந்த்ராக்ஸ் போன்ற ஒரு நோயாகும். இதற்கு முன்பு நேரிட்டவைகளை விட இந்த வாதை மிகவும் கொடியதாக இருந்தது. இந்த வாதையானது எகிப்தியர்களின் மிருகங்களை பாதிக்கின்ற ஒன்றாக இருந்தது. அவர்களின் தனிப்பட்ட உடைமைகளை பாதித்த முதல் வாதை இது. இதற்கு முன்பு ஏற்பட்ட வாதைகள் எகிப்தியரின் சரீரங்களை பாதித்து வேதனைகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் இந்த வாதை அவர்களது ஆஸ்திகளை பாதிக்கும்படி தேவன் அனுமதித்தார். இந்த வாதையானது எகிப்தியரின் மதத்துடன் தொடர்புடையதும் சுவாரஸ்யமும் நிறைந்ததாகும். பசுக்களும் காளைகளும் எகிப்தின் தெய்வங்களாக ஆராதிக்கப்பட்டு வந்தன. எகிப்தின் நீர்ப்பாசன பகுதிகளின் மைய பகுதியில் அமைந்திருந்த 4 மாவட்டங்கள் பசுக்கள் மற்றும் காளைகளின் உருவங்களையே தங்களின் அடையாள சின்னங்களாக வைத்திருந்தன. அப்பிஸ் எனும் காளையானது டா எனும் கடவுளின் புனித மிருகமாக கருதப்பட்டு வந்தது. இந்த காளை மரிக்கும் போது அதன் இடத்தில் வேறொரு அப்பிஸ் காளை தேர்ந்தெடுக்கப்படும். இப்படி வேறொரு காளையை தேர்ந்தெடுக்கும் விழாவானது அந்த பகுதிகளில் மிகவும் பிரபலமானதாக காணப்பட்டது. இந்த அப்பிஸ் காளையானது ஆராதிக்கப்படுவதற்கான தகுதியுடையது என்பதை அடையாளம் காணும்படி அதன் உடலில் 28 விதமான வேறுபட்ட அடையாளங்கள் காணப்பட வேண்டும் என்பது கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இந்த 28 அடையாளங்கள் இல்லாத காளைகள் தகுதிக்கு தேர்வு செய்யப்பட மாட்டாது. இந்த வாதையினால் பாதிக்கப்பட்ட எகிப்திய கடவுள்களில் ஹத்தோர் என்னும் கடவுளும் ஒன்றாகும். இந்த பெண் கடவுள் அன்பு, அழகு மற்றும் சந்தோஷத்தை பிரதிபலிக்கும் ஒன்றாக அறியப்பட்டது. எகிப்தில் இருந்த டெண்டரா எனும் பட்டணத்தில் இந்த தேவதையின் ஆராதனை மிகவும் பிரசித்தி பெற்றதாக காணப்பட்டது. இந்த ஹத்தோர் தேவதையானது எகிப்தின் மலைப்பிரதேசத்தில் இருந்தது. பெண்ணின் உடலையும் காளையின் தலையையும் உடையது. இந்த வாதையினால் பாதிக்கப்பட்ட வேறொரு கடவுளின் பெயர் நெவிஸ் ஆகும். இந்த கடவுளானது ரீ எனும் வேறொரு கடவுளுடனும் தொடர்புடைய ஒன்றாகவும் புனித கடவுளாகவும் வணங்கப்பட்டு வந்தது. காளைகள் பார்வோனுக்கு பிடித்த ஒன்றாகும். இந்த பார்வோன் மன்னன் ஒரு பசுவின் கீழ் முழங்கால் படியிட்டு பால் குடிப்பது போல ஒரு சிலையையும் செய்து எகிப்தில் வைத்திருந்தானாம். பார்வோன் இந்த காளை கடவுளின் பிள்ளையாக கருதப்பட்டான். இப்படி ஒரு கால்நடை கொள்ளை நோய் வந்து ஆந்த்ராக்ஸ் நோயை போல எகிப்தியரின் கால்நடைகள் எல்லாவற்றையும் கொன்று போட்டது. பார்வோன் எப்படி பயந்திருப்பான் என்று நினைத்து பாருங்கள். பார்வோன் உடனே தனது ஆட்களை கோஷேன் நாட்டுக்கு அனுப்பி இஸ்ரேல் மக்களின் மிருக ஜீவன்கள் மட்டும் சாகாமல் இருப்பதை அறிந்து கொண்டான். ஆகவே இந்த வாதையின் மூலமாக காளை, பசு போன்ற எகிப்தியரின் மிருக கடவுள்களை தேவன் அடித்து தாம் ஒருவரே தேவன் என்றும் மிருகங்கள் தெய்வங்கள் அல்ல, அவைகள் தம்மால் படைக்கப்பட்டவைகள் என்பதையும் எகிப்தியருக்கு நிரூபித்தார். இதுவே முதல் 5 வாதைகள். 6வது வாதை, எரிபந்தமான கொப்புளங்கள். தேவன் மோசேயையும் ஆரோனையும் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளி அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு நேராக போட சொன்னார். அது எகிப்து தேசம் முழுவதும் தூசியாகி எகிப்து மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்று கூறினார். பார்வோனின் அடிமைகளாக இஸ்ரேலர் செங்கல் அறுத்த சூளைகளில் ஒன்றிலிருந்துதான் இந்த சூளையின் சாம்பல் எடுக்கப்பட்டிருக்கும். இஸ்ரேலர் செங்கல் சூளைகளில் அனுபவித்த துன்பங்களை தேவன் மாற பண்ணும்படி இஸ்ரேலரின் கடினமான வேலையின் விளைவாக உருவான சாம்பலை பயன்படுத்தி எகிப்தியருக்கு வாதையை உண்டு பண்ணினார். இந்த கொப்புளங்கள் முதலில் சிவப்பு நிறத்திலான சிறிய பருக்களாக உருவாகி சில நேரத்தில் வட்டமானதும் தடிப்பானதுமான பெரிய கொப்பளங்களாக மாறக்கூடியதாக காணப்பட்டிருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த கொப்புளங்கள் ஹாம் எல் நீல் என எகிப்தியரின் பாஷையில் அழைக்கப்பட்டது. இந்த வாதையும் எகிப்தியரின் மத நம்பிக்கையுடன் சம்பந்தப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது. இவை மரணத்தை ஏற்படுத்தாமல் வேதனையையும் எரிச்சலையும் மட்டுமே ஏற்படுத்தினபடியினால் எகிப்து மக்கள் அவர்களின் அநேக தெய்வங்களின் உதவியை தேடினார்கள். எகிப்தில் சில தெய்வங்கள் நோயை குணமாக்கும் கடவுள்களாக வணங்கப்பட்டும் வந்தன.
செராப்பிஸ் என்னும் கடவுளானது குணமாக்கும் கடவுளாக வணங்கப்பட்டு வந்தது. ஐமோடேப் என்னும் கடவுளானது மருத்துவத்தின் கடவுளாகவும் குணமாக்கும் அறிவியல் நுட்பத்தை பாதுகாக்கும் கடவுளாகவும் வணங்கப்பட்டது. இந்த தெய்வங்களை மக்கள் நாடினர். எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க கடவுள்களே என்று புலம்பி இருந்திருப்பார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. எகிப்தியரின் கொப்பளங்களை குணமாக்க இயலாது போன இந்த 2 தெய்வங்களால் எகிப்தியருக்கு மிகவும் மனசோர்வு ஏற்பட்டிருந்திருக்கும். என்னப்பா இது, நம்ம இவ்வளோ நாளா கும்பிட்டு வந்த தெய்வத்தால இந்த கொப்புளங்களை கூட சரி பண்ண முடியலையேன்னு வேதனைப்பட்டிருந்திருப்பார்கள். எகிப்தின் மந்திரவாதிகள், ஆசாரியர்கள், இளவரசர்கள் போன்ற அனைவரும் இந்த வாதையினால் வாதிக்கப்பட்டார்கள். எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவர் என்பதையும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள்களுக்கு மேலானவர் என்பதையும் இந்த நியாய தீர்ப்பு நினைவுபடுத்தியது. எகிப்தின் மந்திரவாதிகளால் மோசையினால் செய்யப்பட்ட இந்த அற்புதத்தை எதிர்க்க முடியவில்லை. காரணம், அந்த மந்திரவாதிகளே கொப்புளங்களால் வாதிக்கப்பட்டு விடுதலையை தேடிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா? இந்த வாதையானது இஸ்ரேலரை தொடவில்லை. எல்லா நோய்களையும் தமது வார்த்தையினால் குணமாக்க அதிகாரம் உடையவர் நம் தேவன் ஒருவரே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். எந்தவித நோயையும் குணமாக்கும் வல்லமை படைத்தவர் இஸ்ரேலரின் தேவன் ஒருவரே என்று எகிப்தியர் அறிந்திருந்திருப்பார்கள். எகிப்தியரின் குணமாக்கும் கடவுள்களான செராப்பிஸ் மற்றும் இமோடேப் ஆகிய 2ம் தோற்று போயின. இந்த 2 கடவுள்களை குறித்தும் எகிப்தியர்கள் என்ன நினைத்திருந்திருப்பார்கள்? இந்த கொப்புளங்கள் அந்த 2 தெய்வங்களுக்கும் எதிராக தேவன் அடித்த அடி. 7வது வாதை கல்மலை. இந்த வாதையை குறித்து மோசே அதிகாலையில் பார்வோனிடம் அறிவித்தான். இந்த அறிவிப்பிற்கு 2 நோக்கங்கள் இருந்தன. முதலில் பார்வோன் அறிய வேண்டும் என்பதற்காகவும், 2வது இந்த பூமி எங்கும் உள்ளவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவும் இது சொல்லப்பட்டது. எகிப்தியர்கள் ஒருபோதும் கண்டிராத கல்மலையை தேவன் அனுப்பினார். இந்த கல்மலையுடன் சேர்ந்து இடிமுழக்கங்களும் அக்கினி போன்ற மின்னல்களும் மழையும் உண்டானது. இவைகள் எல்லாம் தேவனுடைய வல்லமையை காண்பிக்கின்றன. இவை எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நம் தேவனே. அவர் சொல்படி செய்கின்ற எல்லாவற்றையும் படைத்தார். இயேசு காற்றையும் கடலையும் அதட்டின போது அது அமைதலானது என்று வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா? அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொற்படி கேட்கும் பெருங்காற்றே என்றும் சங்கீதத்திலும் வாசிக்கிறோம். பார்வோன் தனது தவறுகளை ஒத்துக்கொண்டானே தவிர உண்மையாக மனம் திரும்புதலுக்குள் அவன் வரவில்லை. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை பார்வோன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நட்டெனும் தேவதையை ஆகாய கடவுளாக எகிப்தியர்கள் ஆராதித்து வந்தனர். மலை, இடி, மின்னல் போன்றவற்றை இந்த கடவுளால் நிறுத்த முடியும் என்று நம்பி வந்தவர்கள் இப்பொழுது என்ன நினைத்திருந்திருப்பார்கள்? இப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்து தங்களை விடுவிக்க இந்த நற்தேவதை தவறியது ஏன் என்று கேள்விகள் கேட்டிருந்திருப்பார்கள். உண்மை என்னவென்றால், தேவனால் அனுப்பப்பட்ட கல்மலைக்கு பயந்து இந்த தேவதை ஒளிந்து கொண்டிருந்திருப்பாள். அடுத்ததாக இந்த கல்மலையினால் பாதிக்கப்பட்டது எகிப்தியரின் விவசாயங்களும் பயிர்களும் தான். இந்த கல்மலை எகிப்தியரின் வயல் நிலங்கள் அனைத்தையும் சேதப்படுத்தியது. இந்த கல்மலையை போலவே இந்தியாவிலும் நடந்துள்ளது. அது உங்களுக்கு தெரியுமா? மே மாதம் 2010ஆம் ஆண்டு சனிக்கிழமையன்று மதியம் 2:30 முதல் 3:15 வரையிலும் 45 நிமிடங்கள் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள கட்டப்பனை, ஏலமலை மற்றும் சாத்தான்மலை போன்ற பகுதிகளில் கல்மழை பெய்தது. 5 முதல் 10 கிலோ எடையுள்ள மலைக்கற்கள் விழுந்து ஏலக்காய், காப்பி, வாழை போன்ற பயிர்களை அதிகமாக சேதப்படுத்தியது. மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் அவைகள் அதிகமாக விழுந்ததால் பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அநேக வீடுகளும் சாலைகளும் சேதமடைந்தன என்று பார்க்கிறோம். சரி, எகிப்தின் கதைக்கு வருவோம். எகிப்தியரின் விளைச்சல்களையும் பயிர்களையும் வயல்களையும் பாதுகாக்கின்ற கடவுள்களாக ஐசிஸ் மற்றும் சேத் போன்ற கடவுள்கள் வணங்கப்பட்டு வந்தன. ஆனால் யெகோவா தேவன் அனுப்பின கல்மலை, அக்கினி போன்றவைகளிலிருந்து வயல் நிலங்களை காப்பாற்ற இந்த தெய்வங்களால் கூடாமல் போனது. எகிப்தியரின் கடவுள்கள் உண்மையான கடவுள்கள் இல்லை, அவைகளுக்கு ஜீவனும் இல்லை என்பதை நிரூபிக்கும் சாட்சிகளாக இது விளங்கின. இந்த 2 தெய்வங்களான ஐசிஸ் மற்றும் சேத் தெய்வங்கள் மீது எகிப்தியருக்கு இருந்த நம்பிக்கை தற்போது என்னவா இருந்திருக்கும்? அடுத்ததாக சணல் வஸ்திரம் தயாரிக்கப்படும் சணல் பயிரும் கருகி போனதாம். எகிப்தியர்கள் சணலை அதிகமாக பயன்படுத்தி வந்தார்கள். இந்த சணலினால் மெல்லிய வஸ்திரங்களை தயாரித்தும் வந்தார்கள். குறிப்பாக எகிப்தின் மந்திரவாதிகளும் ஆசாரியர்களும் இந்த சணல் வஸ்திரமாகிய மெல்லிய துணியை போடுவது அந்த காலத்தில் வழக்கம். அடுத்ததாக எகிப்தியர்கள் பார்லி என்று அழைக்கப்பட்ட வார்கோதுமையை அதிகமாக பயிரிட்டு வந்தார்கள். இந்த வார்கோதுமையில் இருந்து பீர்பானத்தையும் தயாரித்தார்கள். இந்த வார்கோதுமையை கால்நடைகளுக்கும் உணவாக பயன்படுத்தினார்கள். ஏழ்மையில் வாழ்ந்தவர்களும் இந்த வார்கோதுமையை உணவாக பயன்படுத்தினார்கள். இந்த சணல் பயிரும் வார்கோதுமை பயிரும் ஜனவரி மாத இறுதியிலோ அல்லது பிப்ரவரி மாத தொடக்கத்திலோ மொட்டிவிட தொடங்கும். இவை எகிப்தின் வடக்கு பகுதியில் காணப்பட்டன. இதிலிருந்து இந்த வாதையானது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் நடந்திருக்கலாம் என்பதை அறிய முடிகின்றது. இந்த வாதையினால் உயிர் சேதமும் ஏற்பட்டது.
இந்த வாதை எகிப்திய தெய்வங்களான நட், சேத் மற்றும் ஐசிஸுக்கு விழுந்த அடி. 8வது வாதை வெட்டுக்கிளிகள். வருங்கால இஸ்ரேல் தலைமுறையினர் தேவனுடைய வல்லமையை அறியும்படிக்கு மோசே இனி வரும் வாதைகளை குறித்த தேவனுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். வெட்டுக்கிளியானது எகிப்திலும் மற்றும் அநேக நாடுகளிலும் இன்றும் கூட அச்சுறுத்தலாகவே உள்ளன. கீழ்காற்றானது ஈரமான பகுதிகளில் இருந்து வெட்டுக்கிளிகளை எகிப்து தேசம் எங்கும் கொண்டு வந்தது. இந்த வெட்டுக்கிளிகள் இஸ்ரேலர் வாழ்ந்த கோசேன் நாட்டில் இனப்பெருக்கம் செய்த போதும் இஸ்ரேலரை எந்த சேதமும் படுத்தவில்லை. கல்மலைக்கு தப்பி மீந்திருந்த மரங்கள் மற்றும் பயிர்களை இந்த வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்டன. இப்படிப்பட்ட பூச்சிகள் தங்களை தாக்காமல் இருப்பதற்காக எகிப்தியர்கள் வெட்டுக்கிளியையும் ஒரு கடவுளாக வழிபட்டு அதன் உருவத்தை சிலையாக வடிவமைத்திருந்தார்கள். இந்த வெட்டுக்கிளியானது அவர்களின் தெய்வத்தின் ஒரு வெளிப்பாடு எனவும் நம்பினார்கள். 10:7 வசனத்தின்படி பார்வோனின் வேலையாட்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை அவர்களுடைய கடவுள்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளவும் விரும்பினார்கள் என்று விளங்குகின்றது. 9வது வாதை இருள். மோசே வானத்திற்கு நேராக அவர் கையை நீட்டிய போது தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசம் எங்கும் 3 நாட்களாக காரிருளாக உண்டானது. 3 நாளாக ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் அவர்கள் இடத்தை விட்டு நகரவும் இல்லை, எந்திரிக்கவும் இல்லையாம். நினைத்து பாருங்கள், இந்த காலத்தில் 3 நாட்களுக்கு இருளாக இந்த உலகம் மாறினால் என்ன நடக்கும்? இரவில் கரண்ட் அரை மணி நேரம் போனாலே பெரும்பாடாக இருக்கிறது. 3 நாட்கள் என்றால் வாழ்க்கை ஸ்தம்பித்து விடும் அல்லவா? ஆனால் பாருங்கள், இஸ்ரேலர் இந்த இருளினால் பாதிக்கப்படவில்லை. அவர்கள் பட்டணத்தில் மட்டும் வெளிச்சம் இருந்ததாம். அதுதான் நம் தேவன், எதையும் செய்ய வல்லவர். எகிப்தியரின் வரலாற்றிலும் மத நம்பிக்கையிலும் இந்த 9வது வாதையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. இந்த இருளானது எகிப்தியரின் மிக முக்கிய கடவுள்களில் ஒன்றான சூரிய கடவுள் ரீயை அடித்தது. இந்த ரீ கடவுள் தான் எகிப்தின் முக்கியமான ஆசீர்வாதங்களுக்கு காரணம் என்று நம்பப்பட்டு வந்தது. இந்த இருளானது எகிப்தியரின் இருதயங்களை அதிகம் பாதித்திருந்திருக்கும். சூரிய வெளிச்சத்தை இந்த ரீ கடவுள் தருவதாக எண்ணி எகிப்தியர் மகிழ்ச்சியாக வணங்கி வந்தனர். இந்த ரீ எனும் சூரிய கடவுளை குறித்து எகிப்தியர் ஒரு துதிப்பாடலையும் பாடி வந்தனர். இந்த பாடலை ஜான் வில்சன் என்பவர் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு காலையிலும் இதை பாடி இந்த சூரிய கடவுள் ரீயை புகழ்ந்து துதிப்பார்களாம். தீப்ஸ் எனும் கடவுளும் பாதிக்கப்பட்டது. அமுன்ரி என்கிற கடவுள் எகிப்தின் தேசிய கடவுளாக வணங்கப்பட்டது. இது போல எண்ணற்ற வேறு கடவுள்கள் சூரியன், ஆகாயம் மற்றும் நிலவுடன் ஒப்பிட்டும் வணங்கப்பட்டு வந்தது. கெப்ரி எனும் கடவுள் வண்டு வடிவத்தில் காட்சி தருகிற வேறொரு சூரிய கடவுளாக வணங்கப்பட்டு வந்தது. சூரிய வட்டத்தில் சிறகுகள் உள்ளது போல சித்தரிக்கப்பட்ட மிக முக்கியமான கடவுள் ஹோரஸ் என்பது வேட்டை பறவை போல சித்தரிக்கப்பட்டும் இருந்தது. இந்த எந்த கடவுளாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த சூரிய கடவுளான ரீயை பிரதிபலிப்பவனாக பார்வோன் கருதப்பட்டான். பார்வோனை கடவுளாக எல்லாரும் மதித்து வணங்கினார்கள். இப்பொழுது பார்வோனின் மேன்மை என்னவானது? ஏம்பா, நீயும் மனுஷன்தான்பா, கடவுள் எல்லாம் இல்ல என்று மக்கள் பார்வோனை சொல்லி இருந்திருப்பார்கள். தேவன் இந்த காரிருள் வாதையை அனுப்பி எகிப்தின் சூரிய கடவுள்களை அடித்து தாம் ஒருவரே தேவன் என்பதையும், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவர் தாம் ஒருவரே என்பதையும் மக்களுக்கு நிரூபித்தார். சிருஷ்டிப்பை அல்ல, சிருஷ்டிகராகிய யெகோவா தேவனையே வணங்க வேண்டும் என்று மக்கள் புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள். கடைசியாக 10வது வாதை முதல் பேரானவைகளை அதம் பண்ணுதல். இந்த கடைசி வாதையானது எகிப்தின் மீதான வாதைகளின் முடிவையும் பஸ்கா பண்டிகையின் ஆரம்பத்தையும் குறிப்பதாகும். 9 வாதைகளை தேவன் மோசே மற்றும் ஆரோன் மூலமாக செய்தார். ஆனால் இந்த 10வது வாதையை தேவன் நேரடியாக தாமே செய்தார். மற்ற 9 வாதையும் எகிப்தியருக்கும் அவர்களது தெய்வங்களுக்கும் எதிராக செய்யப்பட்டவையாக இருந்தன. ஆனால் இந்த 10வது வாதையானது எகிப்திற்கு பொதுவான ஒன்றாக காணப்பட்டது. எகிப்தியரின் பிள்ளைகளில் முதல் பிறந்த பிள்ளைகளும் அவர்களது மிருகங்களில் முதல் பேரானவர்களும் அதம் பண்ணப்பட்டன, மரித்து போனார்கள். மற்ற அனைத்து வாதைகளில் தேவனுடைய பாதுகாப்பு இயற்கையாக இஸ்ரேலருக்கு இருந்தது. ஆனால் இந்த வாதையில் மட்டும் இஸ்ரேலரின் கீழ்ப்படிதல் தேவைப்பட்டது. தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாவிட்டால் இஸ்ரேலரின் முதற்பேரானவைகளும் அதம் பண்ணப்படுவது உறுதியான ஒன்றாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்நாட்களில் பிறந்த முதல் ஆண் பிள்ளைகளை கடவுளுக்கு இணையாக எகிப்தியர்கள் கருதினார்கள். மற்ற பிள்ளைகளை விட அந்த முதல் ஆண் பிள்ளைகளுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தையும் சொத்தையும் கொடுப்பார்களாம். கடந்த 9 வாதைகளை விட இந்த வாதை எகிப்தியரின் வாழ்க்கையிலும் சரித்திரத்திலும் மறக்க முடியாத துயர சம்பவமாக இருந்தது. மரண ஓலங்கள் எகிப்து முழுவதும் கேட்கப்பட்டது. இந்த வாதையில் சிறு பிள்ளைகள் மட்டும் கொல்லப்பட்டார்கள் என எண்ணக்கூடாது. திருமண வயதை அடைந்திருந்த முதற்பேரான வாலிபரும் கூட கொல்லப்பட்டனர்.
மோசே பிறந்த காலத்தில் இஸ்ரவேலரின் ஆண் பிள்ளைகளை பார்வோன் கொலை செய்தான். சில காலங்களுக்கு பிறகு எகிப்தியரின் முதற்பேரான ஆண் பிள்ளைகள் யாவற்றையும் தேவன் கொன்றார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காக தேவனே பழிவாங்குவார் என்பது உறுதியாகின்றது. இனவிருத்தி செய்யும் கடவுள்களாக அநேக கடவுள்களை எகிப்தியர்கள் வணங்கி வந்தனர். பார்வோனையும் ஒரு கடவுளாக வணங்கினர். பார்வோனுக்கு அடுத்தபடியான ராஜா அவனது முதல் மகன்தான். பார்வோனின் மகனையும் தேவன் கொன்றபடியால் தேவன் தமது வல்லமையை மீண்டும் ஒரு முறை விளங்க பண்ணி தாம் ஒருவரே தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். சுருக்கமாக இந்த 10 வாதைகளின் பின்னணி என்ன? முதலில் இவைகள் எகிப்தியரின் மேல் வரும் என்று தேவன் ஆபிரகாமின் காலத்திலேயே நியமித்து விட்டார். இரண்டாவதாக தமது ஜனத்தை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கும்படியான வாதைகளாகும். மூன்றாவதாக எகிப்தியரின் கடவுள் நம்பிக்கை மூடத்தனமானவைகள் என்பதை நிரூபிப்பதற்காக. நான்காவதாக தாம் ஒருவரே தேவன் என்றும் அவரது வல்லமையை வெளிப்படுத்தவும் இந்த 10 வாதைகள் நேரிட்டது. இந்த யாத்திராகமம் புஸ்தகமே தேவனுடைய ஆளுகையின் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இதுவே 10 வாதைகளின் சரித்திர பின்னணியும் வேதாகம சத்தியமும். எகிப்தில் தேவன் 10 வாதைகளை எதற்காக அனுமதித்தார் என்பதன் பின்னணியை இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.